Hello team, welcome to KFC. KKR vs RCP மேட்ச் நம்பர் 1 IPL 2025 ஓட ஸ்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹெட் ஓவர் அனலைசிஸ் அண்ட் கிரவுண்ட் அனலைசிஸ் தென் பிளேயர் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்த டீம் வந்துட்டு வின் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஸோ டாஸ் எந்த டீம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களோட ஃபேண்டசி பிளேயிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெட் வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 12 மேட்சஸ் வந்துட்டு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையில நடந்திருக்கு. இதில் 8 மேட்சஸ் வந்துட்டு கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்சஸ் வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2022க்கு பிறகு ஆர்சிபி கேகேஆருக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணதே கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஹெட் வெட்டில் கேகேஆர் தான் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. தென் கிரவுண்ட் அனலைசிஸ் மேட்ச் நம்பர் 1 கேகேஆரோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் தான் நடக்குது. ஸோ ரன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங் ஆவரேஜ் வந்துட்டு 166, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்துட்டு 153. தென் அடுத்ததாக விக்கெட் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பேசர்ஸ் வந்துட்டு 60 விக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 46 விக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டு வந்துட்டு பேசர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போது பேசஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண டீமில் வந்துட்டு அந்த டீம் வின் பண்ணக்கான சான்சஸ் இருக்குது. டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விளையாண்ட 10 மேட்ச்சில் கேகேஆர் வந்துட்டு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி வந்துட்டு இந்த கிரவுண்டில் 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் 95 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அந்த மேட்சஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச 98 டீம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பிடிச்ச 55 டீம்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அப்போது சேசிங் டீமுக்கு இங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஸோ டாஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டராக இந்த மேட்ச்சில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக தனிநபர் ரெக்கார்ட்ஸ்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் இன்னும் 3 விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுறாரு. தென் சுனில் நரேன் இன்னும் ஒரு 3 6 கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா அவர் ஐபிஎல்ல 100 6 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ டாஸ் பொறுத்தளவுக்கும் கேகேஆர் தான் வந்துட்டு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேட்ச் வினர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேட்ச் வினர் யார் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் டாஸ் விட்டதுக்கு பிறகு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஒளிபரப்பு பண்ணுவோம். மறக்காமல் வந்துட்டு டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான்.